வாங்கிட்டேன். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹெய்டி சீரிஸ் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஹெய்டி சீரிஸில் வரக்கூடிய டாக் தான் செயின்ட் பெர்னார்ட் டாக். நிறையா சாப்பிடுன்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் ஒரு பெட் பேரண்ட்டாக ஆக போகிறீங்க, இதுக்கப்புறம் தான் அடாப்ட் பண்ண போகிறீங்கன்னா வேறு சின்ன ப்ரீட் ஏதாவது வாங்கி வளர்த்துங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷல் அஜிதாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எங்கள் வீட்டில் செயின்ட் பெர்னார்ட் ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு டாகியை வளர்க்குறேன். அவள் பேர் வந்து லோலிட்டா. ஸோ அவளை பற்றி சில விஷயங்கள் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா புதுசாக பெட் பேரண்ட் ஆக போகிறவங்க லைக் எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் ஆகணும், எந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன். அண்ட் செயின்ட் பெர்னார்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா என்னோடய ஒவ்வொரு விஷயத்துலையும் லைக் நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நான் வந்து முன்னாடி கேரளாவில் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே என் கூட டாக் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. பட் மோஸ்ட்லி நாங்கள் வந்து டாக் வாங்கி வளர்த்ததில்லை. நாங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து அடாப்ட் பண்ணி நாங்கள் வீட்டில் வச்சு வளர்ப்போம். அது நிறைய குட்டி போடும், அதையும் பார்த்துப்போம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை லைக் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அப்ராட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு வந்து நம்ம வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இயர் அதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. பட் மோரோவர் என்கிட்ட இந்த தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் எனக்கு டாக்ஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. அண்ட் அதுக்கான டைமும் இல்லை. ஸோ டைம் இருந்துச்சு, சரி வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. ஆனால் வந்து சடனாக வந்து வாங்கினோம். லைக் எப்படின்னா, நாங்கள் திடீர்னு போனோம் அண்ட் பார்த்தோம், செயின்ட் பெர்னார்ட் தான் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படி தான் நாங்கள் செயின்ட் பெர்னார்ட் வாங்கினோம். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு செயின்ட் பெர்னார்ட் வாங்கும்போது லிட்டரலி எனக்கு எதுவுமே தெரியாது. அது எப்படி வளர்க்கணும், இது என்ன ப்ரீட், எனக்கு எதுவுமே தெரியாது. அவள் பார்க்கும்போது புசு புசு புசுன்னு அப்படியே பெரிய நாய்க்குட்டி மாதிரி இருந்தாள். லைக் ஒரு டெடி பியர் மாதிரி இருந்தாலும் நான் வாங்கிட்டேன். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹெய்டி சீரிஸ் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஹெய்டி சீரிஸில் வரக்கூடிய டாக் தான் செயின்ட் பெர்னார்ட் டாக். அதில் வரும் அந்த டாக் தான். ஸோ இப்போ நம்ம வந்து செயின்ட் பெர்னார்ட் டாகை பற்றி பார்ப்போம். அது எங்கே இருந்துச்சு, லைக் அது எந்த இடத்துல இருந்து உருவாச்சுன்னெலாம். பேசிக்கலி செயின்ட் பெர்னார்ட் வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள் இருக்கு இல்லையா, ஆல்ப்ஸ் மவுண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ரெஸ்கியூ டாகாக வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு டாக். இந்த டாக் வந்துட்டு நிறைய விஷயங்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்கு. நிறையா இடத்துல வந்து ரெஸ்கியூ பண்ணி நிறைய அவார்ட்ஸ்லாம் இந்த டாகோட ப்ரீடில் இருக்க நிறைய டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியை சேர்ந்த டாக் தான் இந்த நம்மளோட செயின்ட் பெர்னார்ட் லோலிட்டாவும். அண்டு இவங்க வந்து ரொம்ப குளிர் பிரதேசத்தில் தான் வாழ்வாங்க. எப்படி இந்தியாவில் வாழ்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வாழ்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனாலுமே கூட நம்ம வந்து அதை ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம், லைக் ஏர் கண்டிஷனர்லாம் ஒழுங்காக அதுக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் மேனேஜ் பண்ணிக்கும். அண்ட் மோரோவர் வந்து இப்போ நான் வச்சுருக்க செயின்ட் பெர்னார்ட் வந்து இந்தியாவில் அவங்க அப்பா அம்மா வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. அதாவது அப்போ அங்கேருந்து கொண்டு வந்து இப்போ இந்தியாவில் பிறந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு ஜென்ரேஷன் இதுங்கிறதுனால நம்ம இதில் வளர்க்குறதுல அவ்வளோ இஷ்யூஸ் வராது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா இங்கே இருந்தபடியாக அவங்களுக்கு இந்த இதெல்லாம் அட்மாஸ்பியர், இந்த சூடெல்லாம் தாங்கக்கூடிய இது இருக்கும். பட் ஸ்டில் அவங்களால வந்து ஹீட்டை வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கூலிங்கான விஷயம், அதே மாதிரி கூலான இடத்துல தான் அவங்கள வந்து வைக்கணும். ஸோ செயின்ட் பெர்னார்ட் வந்துட்டு லார்ஜ் ப்ரீட் மட்டும் இல்லை, அதே மாதிரி அது ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீட். பார்க்க ரொம்ப வந்து பெருசாக ஜெயிண்டாக இருக்குது, லைக் யாராவது கடிச்சிருமோன்னு நினச்சா அந்த மாதிரி கிடையாது. அது ரொம்ப ஒரு குழந்தையான ஒரு டாகு. லைக் வந்து யார் வந்தாலுமே லைக் அவங்கள உபசரித்து அவங்கள லைக் லவ் பண்ணி இதுதான் பண்ணுவாளே தவிர அவள் என்றைக்குமே வந்து லைக் இது பண்ண மாட்டாள். லைக் எப்படி சொல்கிறது, அவங்கள ரொம்ப ஹார்ஷாக இது பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம். செயின்ட் பெர்னார்டை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த ஜெயிண்டான அந்த ஒரு உடம்பு நம்ம மேலே வந்து இது பண்ண வரும்போதோ கொஞ்சம் வரும்போது நம்மளால தாங்க முடியாது. அதுதான் அது கொடுக்குற ஒரே பிரச்சனையை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த பர்டிகுலர் டாக் இந்தியாவில் வந்து எங்கே ரொம்ப ஃபேமஸ்னால் பஞ்சாபில் ஃபேமஸ். பஞ்சாபில் வந்து
அதிகப்படியான செயின்ட் பெர்னார்ட் வளர்க்குறவங்கள வந்து நான் வீடியோஸில் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு அந்த அந்த இடத்துக்கும் அந்த இருக்கிற இதுக்கும் அட்மாஸ்பியருக்கும் அது வந்து பொருத்தி இருக்கா, இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கான்னு தெரியல. பட் அங்கே அதிகமாக வாங்கி வளர்த்திட்டு இருக்காங்க. அங்கே இதோட ரேட்டும் அதிகம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி சவுத் இந்தியாவில் வந்து செயின்ட் பெர்னார்ட் வந்து அவ்வளோ ரேட் கிடையாது. ஏன்னா இதோட சில விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா எல்லாத்தினாலையும் செயின்ட் பெர்னார்ட் வளர்த்துட முடியாது. ஃபஸ்ட்டாக ஒரு நீங்கள் பெட் பேரண்ட்டாக ஆக போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து செயின்ட் பெர்னார்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் வாங்குங்க. இல்லை அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் வாங்காமல் இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னும் இவங்களோட ப்ரீடை நம்ம வளர்த்தி விடும்போது மேபி ஃப்யூச்சரில் வந்து இவங்களுக்கு வந்து மேபி ஏதாவது லைக் என்ன சொல்கிறது, இங்கே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சூடு வந்தாலோ அவங்களால பொறுத்துக்க முடியாது. அண்ட் சில டிசீஸ் கூட அவங்களுக்கு வரும். அதுக்காக நம்ம வந்து வேக்சினேஷன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப ஹை. மந்த்லி பார்லர் போகலன்னா அவளோட முடியெல்லாம் பின்னாடி கட்டிடும். அவளுக்கான ஃபுட்டோட மெயின்டெனன்ஸும் அந்த இதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவள் வந்து ஃபுட் கன்சியூம் பண்ணுறதுமே மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஒரு லேப் டாகை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு படி அதிகமாக தான் அவள் சாப்பிடுவா. ஸோ எங்கள் வீட்டு லோலிட்டா வந்து அந்த மாதிரி. அண்டு அவளுக்கு பொண்ணு, பட் ஸ்டில் ஒரு மேல் செயின்ட் பெர்னார்ட் டாகாக இருந்தால் இன்னுமே கூட நிறையா சாப்பிடுன்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் ஒரு பெட் பேரண்ட்டாக ஆக போகிறீங்க, இதுக்கப்புறம் தான் அடாப்ட் பண்ண போகிறீங்கன்னா வேறு சின்ன ப்ரீட் ஏதாவது வாங்கி வளர்த்துங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் செயின்ட் பெர்னார்ட்க்கு போகலாம். செயின்ட் பெர்னார்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 to 82 kgs வந்து மேல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஃபீமேல் வந்துட்டு 54 to ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 64, 65 அதுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ஜெயின் ப்ரீடுங்கிறதுனால இந்த அளவுக்கு வெயிட்டும் ஹைட்டும் இருக்காங்க. ஆனால் இதனால் வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா லைக் வளர்க்கும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க நம்ம கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நமக்கு ஹெவியாக ஃபீல் ஆகும். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. இட்ஸ் அ க்யூட் ஒன். அதாவது ஒரு உயிர் உள்ள ஒரு கரடி பொம்மை மாதிரின்னு வச்சுப்போமே. உங்களோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து 70 to 90 சென்டிமீட்டரும், ஃபீமேல் வந்து 65 to 70 சென்டிமீட்டரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களோட டாக் எவ்வளோன்னு நான் மெஷர் பண்ணலை. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். செயின்ட் பெர்னார்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 to 82 kgs வந்து மேல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஃபீமேல் வந்துட்டு 54 to ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 64, 65 அதுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் செயின்ட் பெர்னார்ட் வந்து இந்தியாவுக்கு செட் ஆகுமாங்கிற மாதிரி கேட்டிருந்தா, பேசிக்கலி வந்து கூகுள் சொல்லுது நோ அப்படின்னு. பட் நான் வந்து சில விஷயங்களை வந்து தெரிஞ்சு பார்த்தும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, செயின்ட் பெர்னார்ட் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் இட்ஸ் நோ. ஏன்னா அதனால் தாங்கிக்க முடியாது. இப்போது நான் வளர்த்துட்டு இருக்க செயின்ட் பெர்னார்ட் லோலிட்டா அவளோடது வந்து எப்படின்னா, இவங்க தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த ஹீட்டை டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதே ஜீனும் இவளுக்கும் இருக்கிறதுனால அந்த ஒரு இது இவளுக்கும் இருக்கும். அதனால் நான் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவள் ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டாள் ஹீட்டில். நல்லா ஜாலியாக சுற்றுவாள். ஆனாலுமே கூட சில நேரங்களில் வந்து அவளுக்கு குளிரான இருக்கக்கூடிய இடம் தேவை. ஸோ உங்கள்கிட்ட ஏசி இருந்துச்சுன்னா செயின்ட் பெர்னார்ட் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அண்டு அதுக்கு ஏர் கண்டிஷனிங் ரொம்ப முக்கியம். ஃபேன் அப்புறம் குளுன்னு இருந்தால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ப்ரீட் வந்து கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, டிஸ்டர்ப்டாக இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, செயின்ட் பெர்னார்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 9.5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டாகை எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம், அதை எப்படி வளர்க்குறோம், அதுக்கு எப்படி ஃபுட் கொடுக்குறோம், அண்ட் நியூட்ரிஷனான ஃபுட்ஸ் எந்த மாதிரி கொடுக்குறோங்கிறத பேஸ் பண்ணி தான் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ லைஃப் ஸ்பேன் வந்து 10 இயர்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம். எப்படின்னா, இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ வந்து செயின்ட் பெர்னார்ட் வந்து நான் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால், உங்களுக்கு விருப்பம் இருக்குது, செயின்ட் பெர்னார்டுக்கு முக்கியமாக தேவைப்பட வேண்டிய விஷயம் ஒரு பெரிய சர்ஃபேஸ். அதாவது ஒரு தனி வீடு, ஒரு கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், இந்த மாதிரி இருந்தால் அவங்க சுற்றி அழகாக விளையாடுவாங்க. ஸோ அந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருந்தால் செயின்ட் பெர்னார்ட் வாங்கலாம். இன்னொரு விஷயம், மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஓகே பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் செயின்ட் பெர்னார்ட் வாங்கலாம். அண்ட் மோரோவர் ரொம்ப வெயிலில் கொண்டு போகாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சோ இல்லை வந்து குளிராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சோ வளர்த்துக்கிறது
அவளோட ஹெல்த்துக்கு ரொம்ப அவளோட சொல்ல பிகாஸ் என்னோட செயின்ட் பெர்னார்ட் ஒரு கேர்ள். ஸோ லோலிட்டாவை சொல்லி அவளோடன்னு சொல்கிறேன். ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே அது வந்து லைக் என்ன சொல்கிறது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன வாங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பெட் பேரண்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செயின்ட் பெர்னார்ட் போக வேணாம். ஏன்னா மெயின்டெனன்ஸும் அதிகம், கூடவே வந்து எப்படி உங்களால் கேரி பண்ணுறதுன்னு தெரியாது. அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது செயின்ட் பெர்னார்ட். அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற லைக் டாய் ப்ரீட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட்டு பெட் பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டாக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செயின்ட் பெர்னார்டை பற்றி நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணேன். அண்ட் நான் வந்து வளர்த்துட்ருக்கேன். அது வந்து லைக் எந்த மாதிரியெல்லாம் எங்கள் கூட பழகுது, எங்கள் ஃபேமிலியோட எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் வாங்குறதுன்னா வாங்கலாம். அப்படி இல்லை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வேறு ப்ரீடுக்கு போகிறதுனாலும் போகலாம். பட் மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் அடாப்ட் பண்ணுங்கள்.